நேற்று தலைவர் பிரபாகரன் அவர்களோட அண்ணா மகனை சீமான் எவ்வளோ கேவலமாக பேசினார் அப்படின்றது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா? நீ ஒரு மிகப்பெரிய அரசியல்வாட்ட பேசிட்டு இருக்கான் என்கிட்ட. நீ ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தா நேரா எங்க அண்ணன் வந்து மோதி பாரு பாப்போம். நீ சரியான ஆம்பளையா இருந்தா எங்க அண்ணன் ஒருத்தவங்க மோதி பாடுறா. டேய் வாடா. சீமானுக்கு வந்து கோவம் வந்தா தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்து அவரோட உருவத்தை கேலி பண்ணும் விதமா குண்டமக அப்படின்னு தான் என்கிட்ட கேவலமா பேசுவார். காடி இவங்கிட்டு மேற்கொண்டு என்னைய வேற மாட்டி விட்டார். அந்த மாதிரி சீமான் என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கிற பல ஆடியோஸை வந்து நான் வந்து 2011 அஇஅதிமுகவோட காலகட்டத்தில் சீமான் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்லையா, அப்போது தலைவர் பிரபாகரனை எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்காரு பாருங்க அப்படின்னு அந்த ஆடியோ கூட நான் காவல்துறை கிட்ட காட்டினேன். சார் இந்த அக்யூஸ்ட் எங்கேயாவது பார்த்தீங்களா சார்? இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? அவங்களுக்கே ஆச்சரியமாய் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த வழக்க சீமான் நடத்த விடல இல்லையா. சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிற பேப்பு. எனக்கும் நிறைய அச்சுறுத்தல் கொடுத்து நான் அந்த கேஸை வாபஸ் வாங்க வேண்டியதாக போச்சு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அதனால அந்த ஃபோனையும் அப்படியே காவல்துறைக்கிட்டே மாட்டிக்கிச்சு. அப்பாடா. இன்னைக்கு அந்த ஃபோன் என்கிட்ட இருந்துச்சுன்னா சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. உலகமே வந்து ஷாக் ஆகிறபடி நிறைய ஆடியோஸை வந்து சீமான் தலைவர் பிரபாகரனை பற்றி கொச்சையா பேசிக்கிறத நான் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டி இருந்திருப்பேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இன்னைக்கு நான் பேசியிருக்கிற இந்த விஷயத்தை போய் சீமான்ட்ட கேளுங்க, ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க அப்படின்னு கேன்ட்டு போவார். மாற்றி விட பார்க்குறேன். சீமான்ட்ட நான் சொல்கிறேன், நேற்று மீடியா முன்னாடி சொன்னார் இல்லையா, என் மகனுக்கு வந்து தலைவர் பிரபாகரன் தான் வந்து பெரியப்பா அப்படின்னுட்டு. அந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்க சீமான், தலைவர் பிரபாகரனை வந்து நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணுற விதமாக குண்டமக அப்படின்னு நீங்கள் சொன்னதே கிடையாது அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இங்க பாரு நல்லா நாம இங்க பா. ஏய் என்ன பாக்குறப்பலாம் இதே வேலைய செய்றீங்க. இங்க பாரு குடிக்கல ஊர விட்டு போறீங்க. இங்க பாரு இங்க ஒழுங்கா கட்டற நாயே. டேய் நான் கும்புற சிவபெருமான் மேல சத்தியம் பண்ணி நான் சொல்லுவேன். ஏன்னா இதே காது சீமான் தலைவர் பிரபாகரனை கொச்சையா பேசியிருக்கிறது வந்து கேட்டிருக்குது. இனிமே நீ சொல்ல வந்த உனக்கு நாக்கு இருக்காது. இந்த நாயை அடிச்சு துரத்துங்கடா போங்கடா. இன்னைக்கு வந்து நான் தமிழ்நாடு மக்கள் கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பத்தை தான் வைப்பேன். சீமானுக்கு வந்து மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணணும்ன்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொல்லிக்க இவனை விடாத. அரசை வந்து துன்படுத்திக்கிட்டு மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு தலைவர் பிரபாகரனை கொச்சப்படுத்திக்கிட்டு சீமானுக்கு இருக்கிற ஒரே நோக்கம்ன்றது பணம் பண்றது மட்டும்தான். அது விளையாடுறதுல போகவே இல்லப்பா. எல்லாரையும் கொச்சப்படுத்திட்டு இன்னைக்கு வந்து தமிழ் பொண்ணு அவரோட சுயநலத்துக்கு நீ என்னோட தமிழ் மக்கள் கூடயே வாழ விடாம கர்நாடகாவில் எப்படி நான் துன்பப்படுத்திட்டு இருக்கேன்றது நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இவன் ஒருத்த அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கையை கலட்டிடுவான் போல் இருக்கு. அதனால நான் என்ன கேட்கறேன் தெரியுமா, எல்லார் வாழ்க்கையும் சீரழிச்சிட்டு மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சீமான் நினைக்கிறாரு இல்லையா, அதுக்கு சரியான பதிலடி நீங்க தான் கொடுக்க முடியும். என்ன கொடுமை சார். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கொட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரா. அதனால தயவு செஞ்சு என்னைய நேசிக்கிறவங்க யாரும் சீமான ஆதரிக்காதீங்க. லெஃப்ட் கால் சைடு வாங்குதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.